கூட்டணி ஒரு மெகா அலையன்ஸாக உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திமுகவை பிடிக்காதவர்கள், திமுகவால் அகாமடேட் பண்ண முடியாதவர்கள் இங்கே தான் வருவாங்க, வேற எங்கேயும் போக முடியாது. பணம் பாதாள வரைக்கும் பாயும். பிஜேபி கிட்ட இல்லாத பணம் கிடையாது. நீங்கள் உலகத்திலே பணக்கார கட்சி. அதனால் காசை கொடுத்து அவங்க ஏடிஎம்கே செலவு பண்ணாது, பிஜேபி தான் செலவு பண்ணி இந்த கூட்டணிக்கு கட்சிகளை கொண்டு வரும். குட்டி குட்டி கட்சிகள் எல்லாரையும் கொண்டு வருவாங்க. அடுத்து பாமகவை எடுத்துகிட்டு வருவாங்க. நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் வலை வீசப்படுது. நாம் தமிழர் அவருடைய சீமானுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்திய நடவடிக்கைகள் அவங்க பிஜேபியோட போனால் ஆச்சரியப்படாம ஒன்றும் இல்லைன்னு தோணுது. அண்ணாமலையோட மேடையில் எப்படி உட்கார முடியும்? இது ஒரு நாகரிகம் கிடையாது, இது உள்நோக்கம் கொண்டது. நான் ஒரு எஸ்ஆர்எம் தொழிலதிபர் பாரிவேந்தர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் அண்ணாமலையும் சீமானும் இருக்காங்க. அண்ணாமலையோட நீங்கள் ஒரு மேடையை ஷேர் பண்ணுறீங்கனாலே தட் இஸ் ஓவர், முடிஞ்சு போச்சு. இது ஒரு கல்யாண நிகழ்வு, துக்க நிகழ்வு கிடையாது. இது தெளிவான அரசியல். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சங்கினா சக தோழன்னு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் புது வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்து. அப்புறம் நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து சொன்னாங்க. வாழ்த்து சொல்லல ஒன்றும் நாகரிகம் கிடையாது. பிஜேபி மனித குலத்துக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் வர தலைவருக்கு நீ வாழ்த்து சொல்லணும், அது என்ன கதை? மாமான்னு சொல்லிட்டு அது விடுங்க, அது மாமான்றது அது விடுங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப் பர்சனலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது நமக்கு. எப்படி நீ வாழ்த்து சொல்லணும்? இது ஒன்றும் அரசியல் நாகரிகம் கிடையாது. இது இல்லை அரசியல் நாகரிகம், இந்த அரசியல் உள்நோக்கம் கொண்டது. ஆகவே அந்த கூட்டணி நீங்கள் கேட்ட பிரதான கேள்விக்கான பதில் அதிமுக பாஜக கூட்டணியில் கண்டிப்பாக பாமக தேமுதிக ஏன் சீமான் கூட சேரலாம். இது ஒரு மெகா அலையன்ஸாக பில்டப் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொண்டு வராங்க. அமித்ஷாவோட மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். திமுக அணி ஒன்று, பாஜக அதிமுக அணி ஒன்று, விஜய் ஒன்று. இந்த 3 பேர் தான் வரணும் விரும்புகிறாங்க. அதுக்காக சீமானை வந்து டைல்யூட் பண்ணி அந்த பக்கம் எழுத்துருவாங்க. இதுக்கு நடுப்புற இங்கேருந்து அங்கே சில கட்சிகளும் அங்கேருந்து இங்கே சில கட்சிகளும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திமுக கூட்டணியிலேருந்து சில கட்சிகள் அதிமுக அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. சின்ன சின்ன கட்சிகள், குட்டி குட்டி கட்சிகள். அதிமுக பாஜக அணியிலேருந்து சில கட்சிகள் உண்மையிலேயே திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கும், அதாவது 3வது கட்ட 4ஆம் கட்ட கட்சிகள் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி தொடருமானா தொடரும். அது ஒரு மெகா கூட்டணியாக கூட உருவாகும். பட் வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு குரலில் பேசாமல் தொடர்ந்து அதிமுகவை பாஜகவும் பாஜகவை அதிமுக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஓகே சார். ஆனால் இப்போ இந்த ஒரு குரல்ன்றதே வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்து நீட் எதிர்ப்பில் பாஜக நிலைப்பாடு வேறு, அதிமுக நிலைப்பாடு வேறு, மாநில சுயாட்சியில் அதிமுக நிலைப்பாடு வேறு, பாஜக நேற்று வந்து கூட வெளியே போயிட்டாங்க. நிலைப்பாடுகள் வேற வேற, டீலிமிட்டைசேஷன்ல வேற வேற, இந்த மாதிரி எக்கச்சக்கான முரண்பாடுகள் வந்து நிற்கும். என்னன்னு சொல்லி போய் ஜனங்கிட்ட ஓட்டு கேட்பாங்க.